homomorphism is a function from G to G dash, where G and G dash are groups. Is a function from G to G dash with f of xy equal to f of x into f of y for every x and y belongs to G. Okay, va? அடுத்து ஜென்ரலா குரூப் ஹோமோமார்பிசத்தோடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஃபார் எனி குரூப் ஹோமோமார்பிசம் f from G to G dash ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. ஜியில் உள்ள டொமைனில் உள்ள ஐடென்டிட்டி கோடொமைனில் உள்ள ஐடென்டிட்டி மட்டும்தான் மேப் ஆகும், வேற எதுக்கும் மேப் ஆகாது. சரியா? அடுத்து எக்ஸ் வந்து ஜியில் எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்னா ஜி டேஷில் இருக்கும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸாக இருக்கும். சரியா? இது நேற்று ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன டிஃபைன் பண்ணியிருப்பான்னா கேர்னல்னு ஒன்று டிஃபைன் பண்ணணும். ரைட்டா? கேர்னல்னு என்ன அர்த்தம்னா f from G to G dash is group homomorphism. ரைட்டா? குரூப் ஹோமோமார்பிசமா இருந்தால் kernel of f, kernel of f என்னன்னா set of all x in G such that f of x equal to E dash. சரியா? அதாவது ஜிங்கிற குரூப்ல எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜி டேஷ்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ அதுதான். சரியா? இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் எதுக்கு மேப் ஆகுதுன்னா ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். ஓகேவா? இந்த செட்டை தான் என்ன சொல்லுவோம்னா கர்னல் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஓகேவா? இப்போ சில ரிசல்ட் டெஃபினிஷன் சொல்லிக்கிறேன். எஃப் ஃப்ரம் G to G dash is a group homomorphism. சரியா? group homomorphism. சரியா? f is bijective na, f is an isomorphism. f is an isomorphism. சரியா? f is an isomorphism சொல்லுவோம். சரியா? is an isomorphism. சரியா? இன்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும்ல? இன்ஜெக்டிவ்க்கு என்ன சொல்லுவோம்னா 1 சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து சப்ஜெக்டிவ்னு எடுத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ்னு எடுத்தீங்கன்னா இது ஆன் டு, இது சின்னதுலேயே உண்டு. ரைட்டா? ஓகே. இப்போ ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எப்போ 1 இருக்குங்கிறது கேரக்டரைசேஷன் பண்ண போகிறோம். சரியா? ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எப்போ 1 இருக்கும். சரியா? ஓகே. இப்போ let G and G dash be groups. சரியா? and let f from G to G dash is be a group homomorphism. Then f is injective. If and only if kernel f வந்து என்னன்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டி மட்டும்தான். ஓகேவா? அதாவது எஃப் வந்து G to G dash வந்து குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்துக்கிட்டேன். இந்த குரூப் ஹோமோமார்பிசம் 1 இருந்தால் அந்த கர்னல் எஃப்ல ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போ ஜியில இருந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் இங்க உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். சரியா? ஸோ f is 1 if and only if kernel f equal to singleton identity. சரியா? ஓகே. ப்ரூஃப் பாருங்க. சப்போஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா சப்போஸ் f is injective or 1 சரியா? f is injective or 1 என்ன அர்த்தம்பா? if then என்ன எழுதலாம்? 1 என்ன அர்த்தம்னா x1 not equal to x2 in G implies f of x1 not equal to f of x2 in G dash. ஓகேவா? இது 1 ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா f of x1 equal to f of x2 னா implies x1 equal to x2 எழுதிக்கலாம். ரைட்டா? x1 equal to
எக்ஸ்2ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ புரியுதானு? எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு x2ன்னு இருந்தால் x1 ஈக்குவல் டு x2, இதுவும் டெஃபினிஷன் தான், இதுவும் டெஃபினிஷன் தான். சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கிளைம் என்னன்னா கர்னல் எஃப் வந்து சிங்கிள்டன் இ மட்டும் சொல்லணும். சரியா? சப்போஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கர்னல் எஃப் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு கர்னல் எஃப் எடுத்துக்கிட்டேன்னா தென் பை டெஃபினிஷன் படி என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷா. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். சரியா? இப்போ இ டேஷ் எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிஸ். அப்போ குரூப் ஹோமோமார்பிஸோட ப்ராப்பர்ட்டி படி எஃப் இ டேஷ் எப்படி எழுதுறாங்கன்னா எஃப் ஆஃப் இன்னு எழுதிக்கலாமா? சின்ஸ் எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. சரியா? அப்போ இந்த இதை இங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்தால் x1 ஈக்குவல் டு x2 இதை யூஸ் பண்ணுங்க. இதுவும் 1 டெஃபினிஷன் தான். சரியா? அப்போ இதுல என்ன ஆயிரும் பாருங்க. சின்ஸ் எஃப் இஸ் 1 சரியா? அப்போ எக்ஸோட 1 டெஃபினிஷன் படி எக்ஸ் ஈக்குவல் டு இயா மாறிடும். சரியா? அப்போ பாருங்க கர்னல் எஃப்ல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். கர்னல் எஃப்ல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். அந்த எலமெண்ட்டை என்னவா சொல்லிட்டேன்? ஈன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? அப்போ கர்னல் எஃப்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டியா மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் கர்னல் எஃப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன், இப்படியும் எழுதிக்கலாம். எஃப்னு எழுதிக்கலாம். சரியா? ஜஸ்ட் சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. அப்போ கர்னல் எஃப்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் ஐடென்டிட்டியா மாறிட்டு அப்போ கர்னல் எஃப்ல என்ன இருக்குன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஸோ ஒரு பார்ட் ஓவர். சரியா? அடுத்து கான்வர்ஸ்லி கர்னல் எஃப் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிறேன். என்ன கிளைம் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா எஃப் இஸ் 1 ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? எஃப் இஸ் 1 ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? நம்ம டெஃபினிஷனை தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? டெஃபினிஷன்னா எந்த டெஃபினிஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருந்தால் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ஒரு ரிசல்ட் பார்த்தோமா, அந்த ரிசல்ட்டை தான் யூஸ் பண்ண போறேன். சரியா? லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜி வித் என்ன எடுத்துக்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க. இது என்ன எழுதுன்னா இந்த ரெண்டு சைடும் என்ன எடுத்துக்கிறேன்னா போஸ்ட் மல்டிப்ளைடு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தி இன்வர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு என்ன செய்யுதுன்னா எஃப் ஆஃப் ஒய் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இன்வர்ஸ். சரியா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் ஒய்லாம் எங்கப்பா இருக்கு? ஜி டேஷ்ல இருக்கு. ரைட்டா? அப்போ இது வந்து என்னன்னா எஃப் ஆஃப் ஒய்யோட இன்வர்ஸ். அப்போ இது என்ன ஆயிரும்னா இந்த ரெண்டு எலமெண்ட் ஜி டேஷ்ல இருக்கு. அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ன எழுதுவீங்க? ஈன்னு எழுதுவீங்களா? இங்க இ டேஷ்னு எழுதணும். ரைட்டா? அப்போ இது என்னவாயிரும்னா இ டேஷா மாறிடும். இப்போ அகெயின் என்ன செய்யுதுன்னா அகெயின் இந்த இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் ஒய் இன்வர்ஸ்னு எழுதலாமா? பை ப்ராப்பர்ட்டி ஹோமோமார்பிஸத்தோட ப்ராப்பர்ட்டி ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஹோமோமார்பிஸத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ்னு இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல போய் திஸ் ஈக்குவல் டு இ டேஷ். அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் தானே. அப்போ இந்த ஒய் இன்வர்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு இ டேஷ். சரியா? அப்போ நல்லா கவனிச்சு இந்த எலமெண்ட் எக்ஸ் ஒய்யோட இன்வர்ஸ் எங்க மேப் ஆகுதுன்னா ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது. ஜி டேஷ்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு போற எலமெண்ட்லாம் எங்க இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஜி டேஷ்ல எங்க இருங்க
ஜி இருக்கு, இது ஜி டேஷ் இருக்கு, இங்க இ டேஷ் இருக்கு, இங்க ஒரு எலமெண்ட் எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் வந்து இ டேஷுக்கு மேப் ஆகிட்டு, அப்போ இந்த எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் எங்க இருக்கும்? கர்னல் எஃப்ல இருக்கும், ரைட்டா? கர்னல் எஃப்ல இருக்கும், சரியா? அப்போ எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கர்னல் எஃப், ரைட்டா? கர்னல் எஃப். கர்னல் எஃப்ல உள்ள எலமெண்ட் என்ன இருக்கு? சின்ஸ் கர்னல் எஃப்ல எது மட்டும் இருக்கு? கர்னல் எஃப்ல இ மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? அப்போ எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா இக்கு ஈக்குவல் ஆயிரும், சரியா? இந்த எலமெண்ட் வந்து கர்னல் எஃப்ல வந்துட்டு, பட் கர்னல் எஃப்ல ஐடென்டிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்னு போட்டுக்கலாம். இப்போ போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் போடுங்க, போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் போடுங்க. அப்போ எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். இ இன்ட்டு ஒய் என்னன்னா ஒய் தான். ஒய் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி ஆகும். ஸோ எக்ஸ்இ ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு இ வந்து என்னன்னா எக்ஸ் தான், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்போ வந்துட்டான்னு பாருங்க. 1 என்ன எழுதியிருக்கேன்? 1 என்ன ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த டெஃபினிஷனையும் யூஸ் பண்ணலாம், சரியா? அப்போ 2 எலமெண்டோட இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன், அந்த 2 எலமெண்ட்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். 2 எலமெண்ட் எடுத்திருக்கேன், அந்த எலமெண்டோட இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்? கர்னல் எஃப் வந்து ஐடென்டிட்டி இருக்கனால எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் வந்து ஐடென்டிட்டி ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம், சரியா? ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா எஃப் இஸ் 1 அல்லது இன்ஜெக்டிவ், சரியா? ஓகே, எப்படி புரியுதா என்னன்னு? இது எஃப் வந்து ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எப்போ 1 இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கர்னல் எஃப் வந்து ஐடென்டிட்டியா இருக்கணும். கர்னல் எஃப் வந்து ஐடென்டிட்டியா இருக்கணும், சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. prove that a group G is abelian. Prove that a group G is abelian if and only if the mapping F from G to G given by f of x equal to x square is a group homomorphism. ஓகேவா? நேற்று இதே மாதிரி பார்த்தோம். group G is abelian if and only if the mapping f from G to G given by f of x equal to x f of x equal to x inverse is a group homomorphism னு ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? இங்கே f of x equal to x square is a group homomorphism னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம். இப்போ இது சப்போஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா, சப்போஸ் G is abelian எடுத்துக்கிறேன். சப்போஸ் G is abelian எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா f வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லணும். x, y belongs to G ன்னு எடுத்துங்க. அப்போ குரூப் ஹோமோமார்பிசம்னா f of xy equal to f of x into f of y ன்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? xy வந்து எங்க x goes to என்ன இருக்கு? x ஸ்கொயரா இருக்கா? xன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது x ஸ்கொயர் இருக்குமா? அப்போ f of xy என்னது? xy தி ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா y ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர்னு பார்த்துருக்கோமா? சரியா? இப்போ G வந்து அபிலியன் குரூப் தானே. G வந்து அபிலியன் குரூப்ல எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அப்போ இதை x ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர்னு எழுதிருக்கீங்க, சரியா? சின்ஸ் G இஸ் அபிலியன், சரியா? இதுக்கு x ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? f of x. அப்போ f of xy equal to f of x into f of x into f of y வந்துட்டு. So from this f is a group homomorphism. சரியா? ஓகே, இப்போ கான்வர்ஸ் பார்ட் பாருங்க. கான்வர்ஸ் என்ன அசீவ் பண்ணிக்கணும்? f from G to G by f of x equal to x square is a group homomorphism அசீவ் பண்ணிக்கணும், சரியா? கான்வர்ஸ்ல group homomorphism, சரியா? இப்போ கிளைம் என்னது? கம்யூட்டேட்டிவ். G is abelian, ரைட்டா? G is abelian என்ன அர்த்தம்? xy equal to yx for every x, y belongs to G, ரைட்டா?
இதான் ப்ரூவ் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ வரேன். என்ன தெரியும்னா இப்போ வரேன், ஒரு நிமிஷம் வரேன். ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கோம். ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் எங்க இருக்கும்? ஜியில தான் இருக்கும். ரைட்டா? எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எங்க இருக்குன்னா ஜியில தான் இருக்கும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன? எஃப் குரூப் ஹோமோமார்பிசம் தானே? இது கான்வர்ஸ்லி assume that சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஒய் கோஸ் டு எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும், இது ஒய் ஸ்கொயரா இருக்கும். சரியா? அப்போ எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். சரியா? இப்போ எக்ஸ் ஒய் எப்படி எழுதுனா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்ன்னு எழுதி. சரியா? பை அசோசியேட்டிவ்ல இதெல்லாம் போட்டுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய்எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய். ரைட்டா? ரைட் கேன்சலேஷன் லாவை அப்ளை பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஒய்எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்கும், இங்கே எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இருக்கும். ரைட்டா? அடுத்து லெஃப்ட் கேன்சலேஷன் லாவை அப்ளை பண்ணுங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஒய்எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துட்டுனா எக்ஸ் ஒய் வந்துட்டு. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஜி சப்இடியன். சரியா? ஜி சப். அப்போ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி இஸ் ஏ குரூப் எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் இன்வர்ஸ்னு எடுத்தீங்கன்னா அது குரூப் ஹோமோமார்பிசமா இருந்தால் ஜி அபிலியன் குரூப்பா இருக்கும். எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் ஸ்கொயரா இருந்தால் ஜி வந்து அபிலியனா இருக்கும். எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் ஸ்கொயரா இருந்தாலும் ஜி வந்து அபிலியன் குரூப்பா இருக்கும். சரியா? இப்போ நேற்று பார்த்தோம். சரியா? என்ன பார்த்தோன்னா எஃப் ஃப்ரம் ஆர் கமா பிளஸ் டு ஆர் பிளஸ் டாட் பை என்ன பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பார்த்தோம். ரைட்டா? ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? இது குரூப் ஹோமோமார்பிசம் நேற்று பார்த்தோமா? எஸ் சார். இது குரூப் பார்த்தோம். சரியா? இப்போ இது ஃபைண்ட் கர்னல். இதனுடைய கர்னல் சொல்லுங்க பார்ப்போம். எந்தெந்த எலமெண்ட்லாம் ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும்? இங்க ஐடென்டிட்டி என்னதுப்பா? ஆர் பிளஸ்ல ஐடென்டிட்டி என்னது? அண்டர் டாட்ல 1. வெரி குட். அப்போ என்ன கர்னல் எஃப்னு டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. கர்னல் எஃப்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர், இந்த ஆர். சரியா? சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரணும்? 1 வரணும். சரியா? அப்போ எந்த எலமெண்ட்லாம் 1க்கு மேப் ஆகும்பா? x equal to 0. சரி, இந்த சரி ஓ x equal to 0 போகும். வேற எதுவும் போகுமா? வேற எதுவும் 1க்கு போகுமா? சரி, இந்த ஜாமெட்ரிக்கலா இதனுடைய கர்வ் எப்படிப்பா இருக்கும்? இந்த ஃபங்க்ஷனுடைய கர்வ் இப்படியே தானங்க போகும். இதானே y equal to e power x, f of x equal to e power x. 0 போட்டீங்கன்னா இங்க இது வந்து ஆர் கமா பிளஸ், இது வந்து என்னன்னா ஆர் பிளஸ், இது ஆர் பிளஸ் டாட். அதாவது இந்த அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இந்த லைன். கீழே உள்ள நெகட்டிவ் ரியல் நம்பர் இங்க வராது. சரியா? இப்போ 0வோட இமேஜ் வந்து என்னது? 1. ஓகேவா? வேற எதுவும் 1க்கு மேப் ஆகுதான் இந்த கர்வ்ல? சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்குமா, ஆன் 2 இருக்குமா? 1 இருக்குமா, இருக்காதாங்க? இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 என்ன அர்த்தம்பா? இருக்கும் சார். 1 தான். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த இது போட்டு எங்கன்னா பேசிக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல 1 1 on 2 இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் போடுறதும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுங்க. x1 இங்கே எடுங்க, x2 இங்கே எடுங்க. x1ஓட இமேஜ் இந்த இடத்துல வரும். அடுத்து x2ஓட இமேஜ் வந்து என்னன்னா
இந்த பாயிண்ட் x2ஓட f of x2. ஸோ இது வந்து என்னன்னா f of x1. இது இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வருதா? டிஃப்ரெண்ட் எந்த ரெண்டு எலமெண்ட்னாலும் எடுத்துங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சரியா? அப்போ 1 1 வந்துட்டா? எஸ் சார். அப்போ கர்னல் கிளியர்லி என்ன எழுதலாம்னா ஜாமெட்ரிக்கலா கிளியர்லி f is 1 1. f is 1 1னா கர்னல் f என்னதுப்பா? நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கர்னல் வந்து 0 மட்டும்தான். இதை ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க பாருங்க. இது என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த தியரம். f is 1 1 if and only if கர்னல் f வந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் ரைட்டா? அப்போ இந்த தியரத்தை அங்க யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்துல இதை யூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த இது குரூப் ஹோமோமார்பிசம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு கர்னல் எஃப் என்னவா இருக்கும்னு பார்க்க. ஜாமெட்ரிக்கலா என்னன்னா இதாங்க கிராஃப். எந்த இதுல இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள எந்த எலமெண்ட் 1க்கு மேப் ஆகுது, இது மட்டும்தான் 0 மட்டும்தான் இதுக்கு மேப் ஆகுது சரியா? அப்போ கர்னல் எஃப் 0ன்னு சொல்லிங்க. கர்னல் எஃப் இந்த குரூப்ல ஐடென்டிட்டி 0 வந்து இந்த குரூப்ல ஐடென்டிட்டி. அப்போ கர்னல் எஃப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருந்தால் எஃப் வந்து 1 1ன்னு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம் சரியா? ஸோ எஃப் இஸ் 1 1. ஓகேவா? கர்னல் எஃப் வந்து சிங்கிள்டன் 0 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது சரியா? கர்னல் எஃப் வந்து சிங்கிள்டன் 0 தான், வேற எதுவும் கிடையாது சரியா? இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஈஸியா குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்ல முடியுமா? குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்ல முடியுமா? பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்ல முடியுமா? பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு நம்பர் தாங்க, இரண்டும் குரூப்பை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்க. கேலி டேபிள் போட்டு பாருங்க, டாட் போட்டுங்க. 1 -1 1 -1 1 -1 -1 1. ஓகே, இதான கேலி டேபிள். ஸோ டிஸ்டிங்க்ட் வருதா? ஒன்னோட இன்வர்ஸ் 1 தான் ஐடென்டிட்டி, ஒன்னோட இன்வர்ஸ் 1 -1ஓட இன்வர்ஸ் -1 சரியா? ஸோ இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சரியா? ஓகே, இப்போ எஃப் ஃப்ரம் ஆர் ஸ்டார் கமா டாட். ஆர் ஸ்டார் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் அபிலியன் குரூப்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 ± 1 கமா டாட் by f of x equal to x by modulus x. இது வந்து குரூப்பா இருக்கு. இது குரூப் ஹோமோமார்பிசமா இல்லையா? டொமைன் என்னன்னா நான் ஜீரோ ரியல் நம்பர் இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ் and plus or minus by above கேலி டேபிள் plus or minus 1 is a group under multiplication சரியா? f டிஃபைன் பண்ண இப்போ f of x சொல்லிட்டேன். f of x என்னன்னா x into mod x ன்னு சொல்லிட்டேன். இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமான்னு சொல்லுங்க. குரூப் ஹோமோமார்பிசம் இருந்தால் 1 1 இருக்குமா அல்லது ஆன் 2 இருக்குமான்னு சொல்லுங்க. அடுத்து கர்னல் f என்னன்னு கண்டுபிடிங்க. சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்க. இது ரெண்டும் குரூப்புங்க, இது ரெண்டும் குரூப் சரியா? இப்போ நல்லா கவனிச்சீங்க, மாடெக்ஸ்னா என்ன அர்த்தம்? மாடெக்ஸ்னா எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்தா -xன்னு போடுவீங்க. மாடெக்ஸ் வந்து எப்பவும் பாசிட்டிவா இருக்கும், நான் நெகட்டிவா இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சரியா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரைட்டா? ஓகே, அப்போ நல்லா கவனிச்சிங்க, எக்ஸ் இருக்கு, மாட் எக்ஸ் இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா கண்டிப்பா எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 அவ்வளவுதான். இதனுடைய வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் இருக்கும். இப்போ எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா எக்ஸ்ன்னு போட்டீங்க, கீழேயும் எக்ஸ் தான் வரும், மாட் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் வந்து 1 ஆயிரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இது போடுங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்களா? இங்க 0வை சேர்க்கக்கூடாது சரியா? ஏன்னா எக்ஸ் வந்து நான் ஜீரோ தானே எடுத்திருக்கோம், எக்ஸ் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். அப்போ 0வை விட்டுருங்க. பாசிட்டிவ் ரியல் நம்பர் அண்ட் நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் சொல்ல போறோம் சரியா? ஓகே, அப்போ எக்ஸ் வந்து நான் ஜீரோ, எக்ஸ் வந்து பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா
எக்ஸ் பை மாட் எக்ஸ் வந்து 1. எக்ஸ் நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் பை மாட் எக்ஸ் வந்து -1 வரும். சரியா? சரியா? இப்போ சொல்லுங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த இது இப்படி எடுத்துக்குவோம் ரியல் நம்பர் சிஸ்டத்தை. சரியா? ஆர் இதுல இந்த 0 விட்டுருவோம். ஓகேவா? 0 கிடையாது, ஆர் ஸ்டார். சரியா? இது வந்து ஆர் மைனஸ் போட்டுக்குவோம், நெகட்டிவ் ரியல் நம்பர். இது பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரியா? இப்போ பிளஸ் ஆர் -1 போட்டுக்குவோம். சரியா? இப்போ ஆர் பிளஸ்ல உள்ள எலமெண்ட்லாம் இங்க எதுக்கு மேப் ஆகுதுன்னா 1க்கு மேப் ஆகும். ஆர் நெகட்டிவ் ரியல் நம்பர்லாம் எங்க மேப் ஆகும்னா -1க்கு மேப் ஆகும். அப்படிதானே பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி போட்டோம் பாருங்க, எக்ஸ் பை மாட் எக்ஸ்னு போட்டோம். ரைட்டா? எக்ஸ் பை மாட் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா இதனுடைய வேல்யூ வந்து 1. எக்ஸ் வந்து லெஸ் தென் நெகட்டிவா இருந்தா, எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா -x பை எக்ஸ்ன்னு எழுதுவீங்க. ஸோ இது என்னவாயிரும்னா 1ஆ மாறு, சாரி -x/x வரும், -1 ஆயிரும். சரியா? அப்போ இதுதான் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன். 0 விட்டுறதும். சரியா? பாசிட்டிவ் ரியல் நம்பர்லாம் எங்க மேப் ஆகுதுன்னா +1க்கு மேப் ஆகுது. நெகட்டிவ் ரியல் நம்பர்லாம் -1க்கு மேப் ஆகுது. இப்போ இது குரூப் ஹோமோமார்பிசமா? xy இது செக் பண்ணுங்க. எஃப் ஆஃப் xy ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? xy பை மாட் xy தானே எழுதுவீங்க. மாட் xy-யோட ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருப்போம். மாட் x இன்ட்டு மாட் y-ன்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அப்போ x பை மாட் x எழுதிக்கலாம், இன்ட்டு y பை மாட் y எழுதிக்கலாமா? தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? இந்த டேர்முக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒய் போட்டுக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ இது ஆன் டு ஹோமோமார்பிசமா? ஆன் டு ஹோமோமார்பிசம்னா என்ன அர்த்தம்? ஆண்ட் f of x வந்து ஹோல் ஆஃப் ரேஞ்சா இருக்கணும். வெரி குட். ரேஞ்ச் வந்து இமேஜ் வந்து அல்லது கோடமைன்ல உள்ள எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருந்தா போதுமா? அப்போ இங்க +1ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர். நெகட்டிவ் -1ஓட ப்ரீ இமேஜ் வந்து நெகட்டிவ் ரியல் நம்பர். முடிஞ்சா? +1ஓட ப்ரீ இமேஜ், +1ஓட ப்ரீ இமேஜ் இந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் எல்லாமே வரும். பாசிட்டிவ் ரியல் நம்பர் எல்லாமே 1க்கு தான் மேப் ஆகுது. அப்போ இந்த +1ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னா ஆர் பிளஸ். நெகட்டிவ் -1ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னா நெகட்டிவ் ரியல் நம்பர். சரியா? ஸோ அப்போ இதுல எஃப் ஆன் டு ஆயிருமா? ஆன் டு வந்துரும்ல. இப்போ 1 இருக்குமாப்பா? இருக்காது. ஏன்? ஏன்னா எல்லா ரியல் பிளஸ் ரியல் நம்பரும் வந்து 1க்கு மேப் ஆயிரும்ல. யூனிக்கா இருக்காது. அப்போ இங்க 1 எடுங்க, இங்க 2 எடுத்துங்க. இந்த ரெண்டோட இமேஜ் என்னது? 1 தான். ரைட்டா? இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல், பட் அதனுடைய இமேஜ் என்னன்னா 1. ஸோ 1 ஃபெயிலியர். சரியா? ஸோ எஃப் இஸ் நாட் 1 ஓகேவா? புரிஞ்சா? இது எப்படி எழுதியிருக்கேன்னு பாத்துங்க. பிளஸ் ஆர் -1 வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? அப்போ ஆர் ஸ்டார் கமா டாட்டுக்கும் பிளஸ் ஆர் -1 கமா டாட்டுக்கும் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணுது. அது ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசமா இருக்கு, பட் நாட் 1. சரியா? இப்போ எஃப் ஃப்ரம் GLN ஆஃப் ஆர். GLN ஆஃப் ஆர்னா என்னன்னு சொல்ல முடியுமா? டிடர்மினன்ட் ஆஃப் a நான் ஜீரோவா இருக்கணும். GLN ஆஃப் ஆர் வந்து டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ. ரைட்டா? டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவா இருக்கும். இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ். சரியா? இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ், n by n இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ். ஆர் ஸ்டார் கமா டாட் எடுத்துங்க. சரியா? ஆர் ஸ்டார் கமா டாட் எடுத்துங்க. டிஃபைன் பண்ணுங்க. எஃப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது குரூப் ஹோமோ ஃபார் எவ்ரி ஏ வந்து என்னன்னா n by n இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். ஏ வந்து n by n இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரியா? ஏ வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ. ரைட்டா? இப்போ GLN ஆஃப் ஆர் வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன்.
இதுவும் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? புரியுதா? எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இல்லையா? எடுங்க. ஏபி பிலாங்ஸ் டு ஜிஎல்என் ஆஃப் எஃப்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஜிஎல்என் ஆஃப் ஆர்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ எஃப் ஆஃப் ஏபி எழுதணும். ரைட்டா? எஃப் ஆஃப் ஏபி என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. டிட்டர்மினன்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் சின்ன 11th 12th இல்லைன்னா யூஜியில் சில கிளாஸில் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி எப்படி எழுதிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். சரியா? இது டிட்டர்மினன்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிங்க. ரெண்டு எலமெண்ட்டுடைய ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ப்ராடக்டோட டிட்டர்மினன்ட்டும் அந்த இண்டிவிஜுவல் டிட்டர்மினன்ட்டுடைய ப்ராடக்ட்டும் சேம். சரியா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா எஃப் ஆஃப் ஏ போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் பி போட்டுக்கலாம். ஸோ எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? எஃப் இஸ் எ குரூப் ஹோமோமார்பிசம். குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ இது 1-1 இருக்குமா ஆன் டூவா இருக்குமா? அப்போ எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து அந்த ரியல் நம்பரா இருக்கணும். சரியா? 1-1 ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய இமேஜும் டிஃப்ரெண்டா இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் 1-1. சரியா? ஆன் டூனா என்னன்னு சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ரியல் நம்பர் நான் ஜீரோ ரியல் நம்பர் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து அந்த எலமெண்ட் வந்து இங்க உள்ள ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்டா இருக்கணும். இருந்தால் ஆன் டூ. சரியா? ஓகே. ஃபார் எனி ஆல்பா பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார் எடுத்துக்குவோம். சரியா? சரியா? ஆல்பா ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்டா எழுத முடியுமா? ஆல்பாவை ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்டா எழுத முடியுமா? முடியாதா? இந்த ஆல்பா வந்து டிட்டர்மினண்டா வர மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லுங்களேன். n/n மேட்ரிக்ஸ். ஆல்பா நான் ஜீரோ ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியா சொல்லலாங்க. ஈஸியா சொல்லலாம். அதுவும் n/n மேட்ரிக்ஸ்ல ஈஸியா சொல்ல முடியும். என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? டிட்டர்மினன்ட் ஆல்பா. சொல்லுங்கம்மா. 100 ஆல்பா. டிட்டர்மினன்ட் ஆல்பா வரணும். எந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு. அவ்வளவுதான். வெரி குட். அப்போ இந்த இடத்துல நான் ஆல்பாவை போட்டுக்குவேன். ரிமைனிங் எல்லாம் 1-1 போட்டுக்கலாமா? அபோவ் என்ட்ரி 0 போட்டுங்க, பிலோ டயகனலும் 0 போட்டுக்கலாமா? இது ஏ. ஆல்பா வந்து நான் ஜீரோ. ரைட்டா? அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னதுப்பா? டயகனல் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் என்னன்னா டயகனலுடைய ப்ராடக்ட் தான். அப்போ ஆல்பா இன்ட்டு 1 அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஆல்பா. ஓகேவா? அப்போ ஆன் டு வந்துட்டான்னு பாருங்க. இங்க எந்த ஒரு ஆல்பா எடுத்தாலும் இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்க முடியுதா? எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அந்த ரியல் நம்பர் டிட்டர்மினன்ட் ஆஃப் சம் மேட்ரிக்ஸா எழுத முடியுது இல்ல? இந்த இருக்கு. ஃபார் எனி ஆல்பா பிலாங்ஸ் டு ஏ ஆர் ஸ்டார் தேர் எக்ஸிஸ்ட் ஏ பிலாங்ஸ் டு GLN ஆஃப் ஆர் சச் தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆல்பா வந்துட்டு. அப்போ எஃப் ஆஃப் ஏ என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்னா ஆல்பா. ஸோ அப்போ ஃபார் எனி element in codomain there exists a matrix in domain such that f of a equal to alpha. So f is onto. ஓகேவா? f வந்து onto. இது 1-1 இருக்குமா? 1-1 இருக்குமா? 1-1 என்ன அர்த்தம்? 1-1 ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸோட இமேஜ் டிஃப்ரெண்டா இருக்கணும். சரியா? 1-1 ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸோட இமேஜ் டிஃப்ரெண்டா இருக்கணும். அல்லது ரெண்டு மேட்ரிக்ஸோட இமேஜ் சேமா இருந்தால் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் சேமா இருக்கணும். ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். அழகா சொல்லலாங்க. ஆன் டு சொன்னா அதை நினைச்சுக்கிட்டே நீங்க 1-1 வராதுன்னு சொல்லலாங்க. சொல்லுங்க நீங்க.
இப்போ 1002 போட்டாலும் இல்ல 2001 போட்டாலும் சேம் தான் வரப்போகுது. 2 தான் டிட்டர்மினண்டா வரப்போகுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா 2 1 1. ஓகேவா? above diagonal 0 below diagonal 0. பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா 1 இங்க 2 1 அண்ட் so on 1. ஓகேவா? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன இது நான் சிங்குலர் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸஸா? ரெண்டு Yes, sir. மேட்ரிக்ஸும் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸஸ் தானே? ரெண்டு மேட்ரிக்ஸோட Yes, sir. டிட்டர்மினன்ட் என்னது? 2. 2 தான். சரியா? அப்போ ரெண்டு a நாட் ஈக்குவல் டு பி, பட் எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. ரைட்டா? எஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது, பிங்கிற மேட்ரிக்ஸ் இது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ். பட் அதனுடைய எஃப் ஆஃப் ஏ வேல்யூ என்னன்னா 2வா இருக்கு. அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து 2. சரியா? அப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. அப்போ 1 1 வருமா? ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் வராது. அவ்வளவுதான். ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் எடுங்க, பட் அதனுடைய இமேஜ் டிஃப்ரெண்டா இல்ல. ஸோ எஃப் இஸ் நாட் 1 1. ஓகேவா? ஸோ இது ஆன் டூ மட்டும்தான் வரும். இந்த இது வந்து என்னது? ஆன் டூ மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ அடுத்து எஃப் ஃப்ரம் சரி ஒரு நிமிஷங்க. இந்த மேட்ரிக் இந்த குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணோம்ல, இதனுடைய கர்னல் என்னதுப்பா? ஒரு நிமிஷம் வரேன். இதுலயும் நான் கேட்க மறந்துட்டேன். இதுல கர்னல் என்னதுப்பா? இது குரூப் ஹோமோமார்பிசம்னு சொன்னோம்ல, ஆன் டூ சொன்னோம், 1 1 வராதுன்னு சொன்னோம். இதனுடைய கர்னல் என்னதுங்க? கர்னல் எஃப். இந்த குரூப்ல ஐடென்டிட்டி என்னதுன்னா 1. இந்த குரூப்ல ஐடென்டிட்டி தான் +1 தான் ஐடென்டிட்டி. சரியா? இப்போ வெரி குட். கர்னல் எஃப் என்னன்னா ஆர் பிளஸ். ஆர் பிளஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் 1க்கு மேப் ஆகுது. சரியா? அப்போ கர்னல் எஃப்ல என்ன இருக்குன்னா ஆர் பிளஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து இதுல கர்னல் சொல்லிட்டோம். 1 1 வந்தனால கர்னல் எஃப் 0ன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ அடுத்து பாருங்க. இந்த இதுல கர்னல் என்னதுப்பா? இப்போ கர்னல் எஃப்ல ஒரு மேட்ரிக்ஸ் எடுப்போம். இந்த இதுல கர்னல் எஃப்ல ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க. அதாவது ஏ பிலாங்ஸ் டு கர்னல் எஃப். ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஏ எங்க மேப் ஆகும்? கோடமைன்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். அதான கர்னல் எஃபோட டெஃபினிஷன். இங்க இந்த செட்ல எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் இங்க உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ அதுதான் கர்னல்னு சொல்லியிருக்கோம். ஆர் ஸ்டாரோட ஐடென்டிட்டி என்னது அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து? 1. சரியா? அப்போ கர்னல் எஃப்ல ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் எங்க மேப் ஆகும்னா 1க்கு மேப் ஆகும். கோடமைன்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். சரியா? அப்போ எஃப் ஆஃப் ஏயோட டெஃபினிஷன் என்னது? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ கர்னல் எஃப்ல உள்ள மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னா 1ஆ இருக்கும். ரைட்டா? கர்னல் எஃபோட அப்போ கர்னல் எஃப்ல உள்ள மேட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. A belongs to GLN of R such that determinant of A equal to என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து 1 இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸஸும் கர்னல் எஃப்ல வந்திருக்கும். இது என்ன குரூப்னு சொல்ல முடியுமாப்பா? நம்ம எதுவும் பார்த்துருக்கோமா? டயகனல் மேட்ரிக்ஸ்ல 1 1 இருக்குதெல்லாம். அதெல்லாம் கிடையாது. டிட்டர்மினன்ட் 1ஆ இருக்கிறதுக்கு வெரி குட். SLN of R. ஸ்பெஷல் லீனியர் குரூப்னு சொல்லியிருந்தேன்ல. ஸ்பெஷல் லீனியர் குரூப்னா என்ன அர்த்தம்னா எந்தெந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்லாம் 1ஆ இருக்கோ அந்த இதுதான். சரியா? அப்போ இந்த குரூப் ஹோமோமார்பிசத்துல எஃப் ஃப்ரம் GLN ஆஃப் R2 R ஸ்டார் கமா டாட் குரூப் இந்த ஹோமோமார்பிசத்துல கர்னல் எஃப் என்னன்னா SLN ஆஃப் R. ஓகேவா? அடுத்து இந்த ஹோமோமார்பிசத்தெல்லாம் அடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். நார்மல் சப் குரூப்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவேன். அந்த நார்மல் சப் குரூப்ல இதெல்லாம் நான் கேட்பேன். பார்த்துங்க. சரியா? இப்போ
எஃப் ஃப்ரம் f from r plus dot to r comma plus எடுத்துக்குவோம் சரியா by f of x equal to log x நேற்று பார்த்தோம் r plus dotல இருந்து r plusக்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணலாம் f of x equal to log xன்னு இருந்தால் இது குரூப் ஹோமோமார்பிசம்னு பார்த்தோமா குரூப் f of xy equal to log xyன்னு எழுதுவோம் ஸோ log x plus log yன்னு வந்துடும் ஸோ இது என்னன்னா f of x plus இது f of y சரியா ஸோ குரூப் ஹோமோமார்பிசம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நேற்று ரைட்டா ஸோ f is a group homomorphism இப்போ இது 1-1 இருக்குமா log x ஓட கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா ஜாமெட்ரிக்கலா சொல்ல முடியுமா ஜாமெட்ரிக்கலா log x ஓட கிராஃப் சொல்லுங்களேன் நீங்க 12th கூட படிச்சிருக்கலாம் log x இல்லைன்னா கால்குலஸ்ல கூட படிச்சிருக்கலாம் எதுவும் படிச்சிருக்கீங்களா log வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும் அதனால தான் டொமைன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துருக்கேன் பார்த்தாங்க log x வந்து நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு டிஃபைன் பண்ண முடியாது ஸோ பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும் ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் சரியா இது முடியே தான் டொமைன் 0லேருந்து அப் டு திஸ் இதுதான் டொமைன் சரியா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வராது இதெல்லாம் கிடையாது சரியா இப்போ இதனுடைய கிராஃப் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் log 1 என்னதுப்பா f of 1 என்னது log 1 தானே log 1 0ன்னு பார்த்துருக்கீங்களா 0 log 1 வந்து 0 சரியா log 1 வந்து 0 அப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி பார்த்துருக்கீங்களா அப்படியே போயிட்டு இருக்கும் இங்கே கீழே அப்படியே போய் அது இது வந்து வெரி நியர் டு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போய்கிட்டே இருக்கும் அப்படியே ஆனால் 0 டச் பண்ணாது இது சரியா அப்படியே நெகட்டிவ்ல அப்படி குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஒரு டேன்ஜென்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரியா இந்த கிராஃப் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குல்ல நீங்க 12th இன்டெக்ரல் கால்குலஸ் படிச்சிருப்பீங்க வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல அதுல log xக்கு இந்த கர்வுக்கு இது படிச்சிருப்பீங்க வால்யூம் படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா ஓகே ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல இது பார்த்துங்க இதான் log xங்கிற கர்வ் சரியா எக்ஸ் வந்து எங்க இருக்குன்னா r பிளஸ்ல இருக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு r பிளஸ் ஓகேவா இப்போ இது குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம் 1-1 on 2 இதெல்லாம் சொல்ல முடியுமா 1-1 சொல்ல முடியுமாங்க எப்படி சொல்லுவீங்க ஜாமெட்ரிக்கலா 1-1 என்ன அர்த்தம்னா இங்கே தான் எடுக்கணும் x1 எடுத்துங்க x2 எடுத்துங்க சரியா அப்போ x1ஓட இமேஜ் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறேன் சரியா 1-1னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் x1 நாட் ஈக்குவல் டு x2 எடுத்துங்க அப்போ இதனுடைய ப்ரீ இமேஜ் இப்போ இதனுடைய இமேஜ் எங்கே இருக்குன்னா எங்கேயோ நெகட்டிவ்ல எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்ணும் கர்வை ரைட்டா இந்த x1க்கு இந்த இதில் ஒரு லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா ஏதோ ஒரு பொசிஷனில் இந்த கர்வை டச் பண்ணணும் சரியா அது கரஸ்பாண்டிங் இந்த ஒய் ஆக்சிஸை டச் பண்ண ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னா இதான் என்னன்னா f of x1 ரைட்டா அடுத்து x2க்கு ஒரு இதே மாதிரி ஒன்று வரைங்க ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னன்னா f of x2 இப்போ f of x1 இங்கே இருக்கு f of x2 இங்கே இருக்கா ஸோ அப்போ f of x1 நாட் ஈக்குவல் டு f of x2வா அடுத்து இப்போ இந்த இடத்துல எடுத்துங்க x1 x2 இந்த இடத்துல எடுத்துங்க என்ன நடக்கும் மேலே பார்க்கணும் இந்த இது கரஸ்பாண்டிங்காக வர்றது f of x1 அடுத்து இப்படி வர்றது f of x2 ரைட்டா அப்போ ஜாமெட்ரிக்கலா f of x1 நாட் ஈக்குவல் டு f of x2 வந்துட்டா இரண்டு நாட் ஈக்குவல் தானே இது மேலே இது கீழே இருக்கு இங்கே இது மேலே இருக்கு ஸோ நாட் ஈக்குவல் சரியா ஓ அப்போ இங்கே ஒன்று எடுத்துங்க இதில் ஒன்று எடுத்துங்க இங்கே ஒன்று எடுத்துங்க இதுக்கு என்னென்ன மேலே வரும் இந்த இதுக்கு கீழே வரும் ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜாமெட்ரிக்கலாக
f of x1 f of x1 not equal to x2 implies f of x1 not equal to f of x2. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா f is 1 1 சொல்லிக்கலாம். ரைட்டா? ஆன் டு வருமா? ஆன் டு ஆன் டு வருமாங்க? லாக் 0 என்னன்னு சொல்ல முடியுமா? லாக் 0 டிஃபைன் பண்ண முடியுமா? லாக் 0 அப்படியே போய் இன்ஃபினிட்டிக்கு போகும். லாக் 0 வந்து இன்ஃபினிட்டி போய் இன்ஃபினிட்டி இங்க கிடையாது இல்ல, ஆர்ல கிடையாது இல்ல. ஆர் வந்து என்னன்னா ஓப்பன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு க்ளோஸ் ஓப்பன் இன்ஃபினிட்டி, இதான். ஆர்ல வந்து இன்ஃபினிட்டிலாம் கிடையாது. சரியா? அப்போ 0வோட இமேஜ் இங்க கிடையாது. ஓகேவா? இப்போ இது ஆன் டூவா இருக்குமா இருக்காதா? ஆன் டூ நான் வரேன். ஆன் டூ இப்போ இதுல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் வேணும். ஒய் ஆக்சிஸ்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் வேணும். ஸோ 0 எடுத்துங்க. 0க்கு ப்ரீ இமேஜ் இங்க 1 வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒய் ஆக்சிஸ்ல எந்த எலமெண்ட்டை இங்க இருங்க, இது ஒய் எடுத்துங்க. இதுக்கு ப்ரீ இமேஜ்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு லைன் வரைங்க, இதுல கட் பண்ணும். அதுலேருந்து பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த ஒய்யோட ப்ரீ இமேஜ் இதுதான். இந்த ஒய்ங்கிற எலமெண்ட் இருக்குல்ல, இதனுடைய ப்ரீ இமேஜ் ஒய் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு கோடமைன். ஒய் ஆக்சிஸ் தான் கோடமைன். இந்த இதுல எந்த ஒரு ஒய் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்து இந்த லைன் இதை வந்து எக்ஸ்ல இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. அந்த லைன் அந்த கர்வை ஒரு இடத்துல டச் பண்ணும். அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போடுங்க. இதுதான் என்னன்னா இந்த பாயிண்ட் தான் என்னன்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் ஒய். ஓகேவா? அதே மாதிரி ஒய் இங்க எடுத்துக்கங்க, ஒய் இங்க எடுங்க. ஸோ அதே மாதிரி இங்க கட் பண்ணும். அகெயின் இங்க எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ண மாதிரி ஒரு லைன் போடுங்க. இந்த பாயிண்ட் தான் என்னன்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் திஸ் எலமெண்ட். இந்த இது ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கேன், இந்த எலமெண்டோடைய ப்ரீ இமேஜ் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது ஆன் டூவாகவும் இருக்கும், வந்து ஆன் டூவாகவும் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இது எஃப் வந்து பைஜெக்டிவா மாறிடும். சரியா? ஆர் பிளஸ் டாட் ஆர் பிளஸ் வந்து என்னன்னா பைஜெக்டிவ் மேப்பா இருக்கும் இந்த மேப். ஓகேவா?